ஒரு துப்புரவு பணியாளர், ஒரு 2வது படிச்சவங்க, ஒரு 5வது படிச்சவங்க, இவங்களெல்லாம் போடுறதா? பல்கா வந்து என்ன பண்றது, அவங்ககிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள வந்து கம்பல் பண்ணி இதெல்லாம் இந்த வாக்கை நீக்க கூடாது, அவன் இருக்க மாட்டான், நீக்க கூடாதுன்றாங்க. செத்து போனான், ஐய நீ அதை அப்படியே விட்டுருங்கன்றாங்க. இது எப்படி ஜனநாயகமாகாது? அதில் இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை இன்னைக்கு அரங்கேற்றதை கண்டிப்பா வந்து நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். கண்டிப்பா இதற்குரிய பதில வந்து நிச்சயமா இந்த தேர்தல் அதிகாரி இருக்கின்ற அவர் தான் செயல்படுத்துறவர். இந்திய தேர்தல் ஆணையத்துடைய, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துடைய நம்ம அவருடைய அறிவுரை எடுத்து செயல்படுத்துவது. அவர் தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து செயல்பட தவறினால் நிச்சயமா அதனுடைய விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா சொல்றோம். எஸ்ஐஆர் பணிகளை வந்து நாம் தமிழர்கள் திமுக மட்டும் வந்து எதிர்க்கல, நாம் தமிழர் தாவேகா கூட எதிர்க்கிறாங்க. அந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன சொல்ல இல்லை? அதாவது நாங்க எங்களை பொறுத்தவரை நான் வந்து உதாரணம் சொன்னேன். ரேண்டமா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலும் நாங்க எடுத்தோம். மாவட்ட செயலர் பாலங்க இருக்காரு, அதே போல பாபு இருக்காரு, எல்லா மாவட்ட செயலர், சென்னை மாவட்ட செயலர் எல்லாமே எடுத்தோம். 10 தொகுதி எடுத்தோம். நான் கேட்கிறேன், அந்த கட்சிகளை கேட்கிறேன், 10 பூத்தை எடுத்தோம். வேணா கூட அவங்க டெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு கீழ் லெவல B-2 இருக்காங்க. B-2 எடுத்து 10 தொகுதி 10 பூத் எடுத்து சொல்லுங்க. அதாவது வாக்குச்சாவடி பூத்துனா பாகம் பூத்து வாக்குச்சாவடி, அந்த 10 பூத் எடுத்து அதுல எவ்வளவு டெத் இருக்காங்க, எவ்வளவு சிக்கல் இருக்காங்க, விலாசம் தெரியாத இருக்காங்க, அந்த கணக்கெடுத்து பாருங்க. அந்த கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் எத்தனை வருஷமா இருக்காங்க? 20 வருஷமா இருக்காங்க. அவங்க ஓட்டுல யார் போடுறது? திமுக தான் போடுது. அது வந்து இருக்கணுமா? அதான் நான் வந்து இந்த ஆதரிக்கணும்னு நான் கேட்கிற கேள்வி.